ஒன்றும் இல்லைம்மா, சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பிஎம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ்லேருந்து கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, சைனீஸ், ஜப்பான், அவங்களுக்குலாம் வந்து விருந்து கொடுத்தாங்க. அந்த விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொடுத்தாங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது. நம்மளோட பாரம்பரியமான உணவுகள் கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி, மாப்பிள சம்பா, இந்த மாதிரி நிறைய விஷயம், கல்லுண்டை சம்பா, இதெல்லாம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா அவங்களாம் அதை தான் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேரரசர்களோட உணவாக ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலாம். ஆக நம்ம மறந்தது இப்போ மருந்தாக எடுக்கிறோம். நம்ம எதெல்லாம் மறந்துட்டோமோ அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்டாக வருது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த உளுத்தம்பருப்பு நம்ம பாட்டிக்கு தெரிஞ்ச சயின்ஸ் கூட உனக்கு தெரியல, உங்க பாட்டிக்கு தெரிஞ்ச சயின்ஸ் உனக்கு தெரியல இல்லையா? கருப்பு உளுந்து சாப்பிட்டா நல்லது. ஆமா, எத்தனை பேர் இப்ப கருப்பு உளுந்து சாப்பிட்றாங்க? எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் நாங்க வந்து ஃப்ரீக்வெண்டா சொல்றோம். இப்ப நல்லா 6 வருஷமா இதெல்லாம் சொல்லுவோம்மா, இந்த ஃபுட் எடுங்க, இந்த அரிசியில இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆக இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ். அந்த எள்ளெண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமா நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து கம்மியாகும். அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா கம்மியாகும். ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாகும். அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாகும். ஆக பெண்மை தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும்.